ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः அண்டஸ்யாந்தஸ்மே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்ரஜ்ஞ லக்ஷணம் யாவை என்று அர்ஜுனன் கேட்க, பகவான் ஸ்திதப்ரஜ்ஞ லக்ஷணத்தோடு ஸ்திதப்ரஜ்ஞையை அடைவதற்கான சாதனங்களையும் எடுத்து கூறுகின்றார். 61வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். பகவான் முக்கியமாக சொல்லுகின்ற 3 சாதனைகள் தமம், ஷமம், நிதித்தியாசனம். புலனடக்கம், மன அடக்கம், ஆத்ம தியானம். இதுதான் ஸ்தித பிரஜையை அடைவதற்கான உபாயம். போக விஷயங்களில் இந்திரியங்கள் போகிறத தடுத்து நிறுத்தணும். விஷயங்களை திரும்ப திரும்ப பார்க்கிறது, அனுபவிக்கிறது என்பதை குறைக்க வேண்டும், நிறுத்த வேண்டும். விஷயங்களிலிருந்து புலன்களை திருப்ப வேண்டும். பிறகு மனது வாசனையினால் தூண்டப்பட்டு விஷயங்களை நோக்கி செல்லாமல் தடுக்க வேண்டும். அது மன அடக்கம். பிறகு அந்த மனத்தை ஆத்ம தத்துவத்திலேயே நிறுத்த வேண்டும். ஆத்ம சிந்தனையிலேயே, ஆத்ம தியானத்திலேயே ஒருமுகப்படுத்த வேண்டும். அது நிதித்தியாசனம். இதுதான் ஸ்தித பிரஜையை அடைவதற்கான உபாயம். இந்த 61வது பாடலில் 3ஐயுமே சேர்த்து சொன்னார். தானி சர்வாணி செய்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. தானி சர்வாணி செய்யம்ய என்பது இந்திரியங்களை அடக்கி, தமங்கிற புலனடக்கம். யுக்தக, யுக்தக என்பது மனதை ஆத்மாவில் நிறுத்தியவனாக, ஒருமுகப்படுத்தியவனாக. அது ஷமம் என்பதை, மன அடக்கம் என்பதை குறிக்கின்றது. மத்பரக ஆசீத, ஆத்மாவாக இருக்கின்ற இறைவனையே எப்பொழுதும் மேலாக கொண்டு இருப்பாயாக. அது ஆத்ம தியானம், நிதித்தியாசனம். இவ்வாறு யார் இருக்கின்றாரோ அவருடைய ஞானமானது நிலை பெற்றதாக ஆகின்றது. இவ்வாறு சொன்ன பிறகு, அப்படி இல்லை என்றால், எதிர்மறையாகவும் இதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக இந்த புலன்கள் மன அடக்கம், புலனடக்கம் மன அடக்கம் இல்லை என்றால், புலன்கள் வெளிநோக்கி சென்றால் அதனால் எப்படி கேடானது, அழிவானது வருகின்றது என்பதை மேற்கொண்டு சொல்லுகின்றார். 62வது பாடலுக்கான அவதாரிக்கை. அத இதானீம் பரா பவிஷ்யதः சர்வானர்த்த மூலம் இதம் உச்யதே. அத, அதன பிறகு, இதானீம் இப்பொழுது, பரா பவிஷ்யதः சர்வ அனர்த்த மூலம் இதம் உச்யதே. பரா பவிஷ்யதः என்றால் தோல்வி அடையப் போகின்றவனுடைய அர்த்தம். அல்ல, எவன் ஒருவன் இதை கடைபிடிக்கவில்லை என்றால் அவனுடைய சாதனையானது, முயற்சியானது தோல்வியில் முடியும். அதனால் எதிர்காலத்தில் தோல்வி அடையப் போகின்றவனுடைய, பவிஷ்யத்தக எதிர்காலம், பராபவிஷ்யத்தகனா தோற்கப் போகின்ற, பராஜயம்னு சொல்கிறோமே, ஜெயம், ஜெயம்ங்கிறதுக்கு எதிர்ப்பதம் பராஜயம், தோல்வின்னு அர்த்தம். இது எதிர்காலத்தில் வரப்போகிறது. என்னோடய ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறார். பராபவிஷ்யத்தக தோல்வி அடையப் போகின்றவனுடைய சர்வ அனர்த்த மூலம்,
எப்படி படிப்படியாக அவன் தோல்வியை அடைகின்றான், அதற்கு மூலமாக அது எங்கிருந்து தொடங்குகின்றது என்பதை இதம் உச்சியதே இப்பொழுது சொல்லப்படுகின்றது. அந்த தோல்வியினுடைய மூலமானது, எல்லா அனர்த்தங்களுடைய மூலமானது, வேறானது இப்பொழுது சொல்லப்படுகின்றது. அதை சொல்லுகின்றார் பகவான். அதில் எது இருந்தால் வெற்றி கிடைக்கும்னு சொன்னார். அதை வலியுறுத்தி சொல்வதற்காக எதிர்மறையாகவும் சொல்லுகின்றார். இது இல்லை என்றால் தோல்வியானது இப்படி படிப்படியாக சம்பவிக்கும் என்று காட்டுகின்றார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். நம்ம மறக்காமல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஸ்லோகங்கள், எச்சரிக்கைப்படுத்துகின்ற ஸ்லோகங்கள். ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்கிறத விட எதிர்மறையாக சொல்கிறது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிக முக்கியத்துவம் அங்கே இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் பகவான் இப்படி சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை படிக்கலாம். 62, 63 ரெண்டும் சேர்த்து. தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषुपजायते संगात् संजायते कामः कामात् क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் பார்த்தோம்னா, தியாயதः விஷயான் பும்சஹ சங்கஹ தேஷு உபஜாயதே. அன்வயம் பண்ணி சொன்னால், விஷயான் தியாயதः பும்சஹ தேஷு சங்கஹ உபஜாயதே. விஷயான், விஷயான்னா விஷயங்களை, போக விஷயங்களை, இந்திரிய விஷயங்களை, நாம் அனுபவிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களும் சகல போக வஸ்துக்களும். தியாயத்தக அதையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற விஷயங்களையே, இது வேணும் அது வேணும், இதை பார்க்கணும் அதை கேட்கணும் இதை சாப்பிடணும் என்று அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், எப்பப்போ எதெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் சேர்க்கலாம், எப்படியெல்லாம் அனுபவிக்கலான்னு விஷயங்களையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன். தியாயத்தக பும்சக, பும்சகங்கிறது 6வது விபக்தி. அந்த மனிதனுக்கு, உலக விஷயங்களையே போக விஷயங்களையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு, யார் அப்படி இருக்கிறானோ அவனுக்கு, தேஷு சங்கஹ உபஜாயத்தே அந்த விஷயங்களில் பிரியமானது, அன்பானது ஏற்படுகின்றது. உபஜாயத்தின உற்பத்தி ஆகின்றது, தோன்றுகின்றது. விஷயங்களை சிந்தனை பண்ணுறதுனால அந்த விஷயங்களின் மேலே பிரியமானது, பாசமானது, பற்றானது ஏற்படுகின்றது. விஷயத்தை பார்க்காமல் இருக்கிற வரைக்கும் அதை பற்றிய சிந்தனை இல்லை. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்குறோம். பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த பார்க்குற விஷயத்தை குறித்து மனது சிந்தனை செய்ய தொடங்கினா, தொடர்ந்து அதையே சிந்தனை பண்ணுற பொழுது அந்த விஷயத்தின் மேல், அது மனிதனாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம், அதன் மேலே ஒரு அபிமானம், ஒரு பற்றானது, அன்பானது, பிரியமானது வருகின்றது. அதை அடையலாம், அதை பார்க்கலாம், வாங்கலாம், அனுபவிக்கலாம்ங்கிற எண்ணமானது வருகின்றது. முதல் விஷயம், ஆரம்பம், தொடக்கம் என்னென்ன? விஷய சிந்தனம். இந்த விஷயங்களை ரோட்டில் போகிறோம், 1000 பேரை பார்க்குறோம். இளம் பருவத்தில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பெண்களை, ஆண்களை பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை, ஆணையோ பெண்ணையோ திரும்ப திரும்ப பார்க்கிற பொழுது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் ஈர்ப்புடையதாக இருக்கின்றது.
அது உண்மையிலேயே அங்கே ஈர்ப்புடையதாக இருக்கா இல்லையாங்கிறதுல நம்ம மனதில் வாசனையாக காமமானது இருக்கின்றது. இப்போ இருந்தாலும் எண்ணற்ற பெண்களை பார்த்தாலும் யாரோ ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு அதிக ஈர்ப்புடையவனாக, ஒரு இளைஞனுக்கு அதிக ஈர்ப்புடையவளாக இருக்கிறாள். அதே மாதிரி ஒரு ஆண் இருக்கலாம். அப்போ அதை குறித்து அவன் சிந்தனை பண்ணுறான். திரும்ப திரும்ப பார்க்குற அந்த பொருளை குறித்து மனதில் எண்ணமானது வாசனையினால் அது எண்ணங்கள் வருது. அதை விருத்தி பண்ணுற பொழுதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் அதை பற்றி சிந்திக்க தொடங்குகின்ற பொழுது அந்த பெண் மேலே பிரியமானது, காதலானது வருகின்றது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பையனை அப்பப்போ பார்க்கணும். அப்புறம் அவர்களை எப்படியாவது அடையணும், திருமணம் பண்ணிக்கொள்ளணும் அல்லது அடையணும், அப்படிங்கிற சம்பாதிக்கணும், அதை சேர்க்கணும், அதை அடையணும், நமக்கு உரியதாக ஆக்கி கொள்ள வேண்டுங்கிற அந்த அன்பு பிரியமானது, நமக்கே அது இருக்க வேண்டுங்கிற எண்ணமானது வருகின்றது. அதனால் பொருள்களுக்கும் அதுதான் அப்படித்தான். டிவியில் விளம்பரம் திரும்ப திரும்ப அதுக்கு தானே போடுறான். திரும்ப திரும்ப டிவியில் விளம்பரத்தை பார்க்கிற பொழுது வெறுமனே பார்த்துட்டு போயிட்டா பரவாயில்ல. ஆனால் அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்து நம்ம சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிற பொழுது மனசில் அதே ஓடத் தொடங்குகிறது. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது நாம் வாங்கணுங்கிற எண்ணமானது வருகின்றது. அந்த பொருள் நம்மள்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே என்ற எண்ணம் வருது. அதுதான் பிரியம். அந்த பொருள் மேலே ஒரு பிரியமானது, ஒரு அன்பானது, ஒரு பற்றுதலானது வருகின்றது. இது தொடக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சங்காத் காமக சஞ்சாயத்தே. அந்த பொருளை எப்படியாவது வாங்கி விடலாம்ங்கிற ஆசையானது வருகின்றது. முதல்ல பொருள் மேலே ஒரு அன்பானது வருகின்றது. அப்புறம் அன்பு ஆசையாக பரிணமிக்கின்றது. அந்த பொருளை எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆசையானது வருகின்றது. அதுக்கப்புறம் காமாத் குரோதக அபிஜாயத்தே. அந்த காமம், அடையப்பட்ட விரும்பின பொருளை அடையிறதுக்கான முயற்சியை அந்த மனிதன் செய்கின்றான். எப்படியாவது சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் அதில் தடைகள் வருகின்றன. ஒன்று, மனிதனாக இருக்கிற பொழுது அந்த பொண்ணே மறுக்கிறாள், ஆணே மறுக்கிறான், அல்லது வேற புறத்தில் மற்ற மனிதர்களால் தடைகள் வருகின்றது. வேறு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரணத்தினால் அதில் தடைகள் வர்ற பொழுது எதனால் தடை வருகின்றதோ அதன் மேலே கோபமானது ஏற்படுகின்றது. அதில் கோபமானது ஏற்படுகின்றது. இப்போ தடை வர்றதுக்கு விருப்பம் வருது, விருப்பப்பட்ட பொருளை அடையிறதுக்கு முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சி நிறைவேறாத பொழுது எந்த காரணத்தினால நிறைவேறவில்லையோ அதன் மேலே வெறுப்பானது, அந்த தடை மேலே வெறுப்பானது, கோபமானது வருகின்றது. அதெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ரொம்ப அதிகமாகவே நம்ம கலியுகத்தில். அது இந்த மீடியாக்கள் வந்ததுக்கப்புறம் காம குரோதங்கள் அதிகமாகவே தூண்டப்பட்டிருக்கு. அன்பு பிரியம் என்பதை விட இங்கே காமங்கிறது தான் மிகுதியாக இருக்குது. முக்கியமாக அந்த பாலியல் விஷயங்களில், காதல்ங்கிற விஷயத்தில் ஒரு பெண்ணை பார்க்குறான், விரும்புகிறான். ஒரு காலத்தில் ஒரு 10, 20, 40 வருஷத்துக்கு முன்னாடி பழைய சினிமாக்கள்லாம் பார்த்தா தெரியும். அப்போ காமம் என்னென்னா, காதல் வரும். காதல் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னா ஒரு தாடி வச்சுட்டு தேவதாசா சுற்றுவார். அது அந்த காலம். இப்போ என்னென்னா, அந்த பொண்ணு சம்மதிக்கலைன்னா ஆசிட் ஊற்றுறான். எந்த பொண்ணை விரும்புனானோ, எந்த பொண்ணு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறானோ அந்த பொண்ணே சம்மதிக்கவில்லை என்றால், அல்லது சம்மதித்து கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்து திடீர்னு பேசாமல் போனான், உடனே கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுறான். இல்லை ஆசிட்டு இந்த மாதிரி வேறு ஏதோ பண்ணுறான். அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ தடை வேறு பொருள்கள், வேறு உறவுகள், மற்ற மனிதர்கள் தடைய வந்தால் அவர்கள் மேலே கோபம் வருது. எந்த பொருள் தனக்கு விருப்பமானதோ அந்த பொருளே சம்மதிக்கலைன்னா அது மேலேயே கோபம் வருது. அதுதான் கோபம். அதெல்லாம் இப்போ நம்ம விசேஷமாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். காமத்திலிருந்து கோபம் வருகின்றது. காமத்திலிருந்து கோபம் வருதுன்னா எப்படி கோபம் வருது? காமம் தடைப்படுகின்ற பொழுது கோபமானது வருகின்றது. அதுக்கப்புறம் கோபம் வந்தால் என்னாகும் நமக்கே தெரியும். குரோதாத் சம்மோக பவதி. கோபத்தினால அறிவின்மை, விவேகமின்மையானது ஏற்படுகின்றது. புத்தி வேலை செய்யாமல் போயிடுது. எது சரி தப்பு, எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பது தெரியாமல் போய்விடுகிறது. ஆகவே செய்யக்கூடாத செயலை, இந்த கொலை முதலான செயல்களை அவன் செய்கின்றான். அது யாராகவும் இருக்கலாம்.
பெற்ற அம்மா அப்பா மேலேயே கோபம் வருது, அவர்களையே கொல்ல துணிகிறான், அதெல்லாம் பார்க்குறோம். இல்லை பெற்றோர்களுக்கு குழந்தை மேலே கோபம் வருது கள்ளக்காதல்னால், அதையும் பார்க்குறோம். அதெல்லாம் இப்போ விசேஷமாக நம்ம செய்தித்தாள்லாம் பார்த்து கொண்டிருந்தால் எல்லா விதத்துலேயும் வருது. குழந்தைக்கு பெற்றோர் மேலே பெற்றோர் தடையாக இருந்தால் பெற்றோர் மேலேயே கோபம் வருது, இல்லை பெற்றோருக்கு குழந்தைகள் மேலே கோபம் வருது, இல்லை சகோதரன் சகோதரின் மேலே கோபம் வருது, அல்லது மற்ற உறவுகள் மேலே கோபம் வருது. அதனால் அவன் செய்யக்கூடாத விஷயங்களை செய்கின்றான், அவர்களையே கொல்வதற்கு துணிகின்றான். அதனால் சம்மோகம்னா அப்போ அது பாப்ப காரியத்தை செய்வதற்கு இது பாப்பம், அதனால் நமக்கே துன்பம் வரும்னா. நம்ம இந்த தப்பு பண்ணுறதுனால அவர்களுக்கு கேடு துன்பங்கிறது மட்டும் இல்லை, நாமும் அதனால் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டும், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், நம்மளும் நிம்மதியாக வாழ முடியாது. அப்படிங்கிற அந்த விவேகமானது வேலை செய்யாமல் போய்விடுகிறது. ஒரு காரியம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய விளைவு என்ன ஆகுங்கிற சிந்திக்கக்கூடிய ஆற்றலானது கோபம், கோபவசப்பட்டு இருக்கிறவர்களுக்கு வேலை செய்வது இல்லை. அதனால் அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர்னு பார்க்குறோம். இப்போ அந்த அறிவு வேலை செய்யாமல் போகிறது. அதனால் விளைவு என்ன ஆகும் என்பதை யோசித்து பார்க்காமல் தவறு செய்து விடுகிறார்கள். அதில் சம்மோகம் அறிவின்மை, மோகம்ங்கிறது மயக்கம், தர்ம அதர்ம குழப்பம். அதுக்கப்புறம் சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக பவதி, அந்த மோகத்தினால் அந்த குழப்பத்தினால் விவேகம் இன்மையினால் ஏற்கனவே படித்து கேட்டு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தர்மம் கூட மறந்து போய் விடுகின்றது. அதனால் இப்போ இவன் யோசித்து பார்த்தாலே புரியும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் உபதேசம் பண்ணியிருக்காங்க, சாஸ்திரம் தெரியும், எது நல்லது கெட்டதுங்கிறது தெரியும், கேட்டு வைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் இப்போ மறந்து போகிறது, நினைவுக்கு வருவது இல்லை. அல்லது பெரிய விவேகம் உள்ளவர்கள் புத்திசாலிகள் கூட தவறு செய்கிறார்கள். அப்போ விவேகம் இல்லாதவன் தவறு பண்ணுறது, விவேகம் இன்மையினால் தவறு பண்ணுறதுங்கிறது வேற. விவேகம் இருக்கிறவன் மோகத்தினால் மயங்கி தன்னுடைய விவேகத்தை இழந்து விடுதல் என்பது அதுவும் நடக்கின்றது. இதுவரைக்கும் புத்திசாலியாக இருந்தவன் அந்த மோகத்தினால் தவறு செய்கிறான். அப்புறம் பிறகு வருந்துறான், நம்ம எப்படி இந்த தவறை பண்ணணும், நமக்கு எப்படி அது வந்தது, நமக்கு எல்லாமே தெரியுமே, சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கோமே, தப்புன்னு நல்லா தெரியுமே, எப்படி நம்மளால் அதை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற தன்னுணர்வு, தனக்கே அந்த குற்ற உணர்ச்சி வருகின்றது. அது என்னது? அதான் ஸ்மிருதி விப்ரமக, நினைவின்மை. படித்த கேட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்து போய்விடுதல், அந்த நேரத்தில் வேலை செய்யாமல் போய்விடுகிறது. அதனால் என்னாச்சுன்னா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசக, புத்தியானது அழிவை அடைகின்றது. புத்திநாசங்கிறத அவன் மனிதத்தன்மையையே இழந்து விடுகிறான். மனிதன் அப்படிங்கிறதே, மனிதன்கிறவனே ஒரு விவேகம் உள்ளவன், மற்ற விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இல்லாமல் போய்விடுகிறது. அவனுடைய புத்தி சக்தியே, விவேகம் பகுத்தறிவே செயல்படாமல் போய்விடுகிறது. விலங்கு மாதிரி அவன் நடந்து கொள்ளத் தொடங்குகிறான். அதனால் புத்தி நாசமானது ஏற்படுகின்றது. புத்தி நாசாத் பிரணஷ்யதி, மனிதத்தன்மை போய்விட்டால் அதுக்கப்புறம் அவன் வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் செத்து போகிறதும் ஒன்றுதான். அதனால் பிரணஷ்யத்தின, புத்தி நாசம் ஏற்பட்டால் அவன் அழிவை அடைகின்றான். தவறு பண்ணிட்டு குற்றம் பண்ணிட்டு அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை கைதி அல்லது மரண தண்டனை கைதினா முழு வாழ்க்கையும் போச்சு. அதுக்கப்புறம் அவன் 20 வருஷம் 30 வருஷம் இருந்தாலும் சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் செத்தவன் தான். வெளியே இருந்து இறந்தவனும் உள்ள சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கும் எந்த வாழ்க்கை சுகமும் இருக்க போகிறதில்ல. அவனுடைய மனித பிறவியானது வீணாய் போய்விடுகிறது, அவன் அழிந்தவன் ஆகிவிடுகிறான். அதனால் புத்திநாசாத் பிரணஷ்யதி, முழுதும் கெட்டவன் ஆகிறான். அவனுடைய புருஷார்த்தத்தை அவன் தவற விட்டு விடுகிறான். இந்த மனித பிறவியிலிருந்து எதற்காக மனித பிறவியோ அல்லது மனித பிறவியிலிருந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய முடியாதவனாக ஒரு விலங்கு போல அவன் கைதியாய் இருக்கிறான். தனக்குத்தானே அழிவை செய்து கொண்டவனாக இருக்கின்றான். உடைய விளக்கம் பாஷ்யம். இதெல்லாம் நம்ம பாஷ்ய வகுப்புங்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லலை. ஏற்கனவே உங்களில் பெரும்பாலானவர் பகவத்கீதை வகுப்பு கேட்டிருப்பீங்க அடிப்படையாக. அதிலெல்லாம் விரிவாக
பரமார்த்தான் சாமி, குருபிரான் சாமி, தயானந்த சாமி இவர்களுடைய வகுப்புகள்லாம் பெரும்பாலானோர் கேட்டு இருப்பீர்கள். அதெல்லாம் விரிவாக சொல்லி இருக்கிறார்கள். நம்மளும் பாஷ்ய வகுப்புங்கிறதுனால இதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஸ்லோகார்த்தம் மட்டும் சொல்லிட்டேன். பாஷ்யத்தில் என்ன இருக்கோ பாஷ்யார்த்தம் மட்டும் சொல்ல போகிறேன். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது. பக்கம் பக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம ப்ராக்டிக்கல் அனுபவத்தோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக விஷயங்களையும் பார்த்து சாஸ்திர விஷயங்களையும் பார்த்து ஒப்பிட்டு பார்த்தா நிறைய சிந்தனை பண்ணலாம், நிறைய புரிந்து கொள்ளலாம். நம்ம அதெல்லாம் நிறைய கேட்டிருப்போங்கிறதுனால நான் சொல்லலை, பாஷ்யத்துக்கு போயிடுறேன். தியாயதः சிந்தியதः விஷயான் சப்தாதீன் விஷய விசேஷ அனாலோச்சனதः பும்சः புருஷஸ்ய சங்கः ஆசக்திः பிரீத்திः தேஷு விஷயேஷு உபஜாயதே சங்காத் பிரீத்தேஹ சஞ்சாயதே சமுத்பத்யதே காமஹ திருஷ்ணா தஸ்மாத் காமாத் குதश्चित् பிரதிஹதாத் க்ரோதஹ அபிஜாயதே. தியாயத்தக, தியாயத்தகனாக்கா சிந்தியத்தக சிந்திக்கின்ற, தியாயத்தன தியானிக்கின்ற, தியானிக்கின்றன சிந்திக்கின்ற. எதை? விஷயான் சப்தாதீன் விஷய விசேஷ அனாலோச்சன தக பும்சக. விஷயங்களை தொடர்ந்து சிந்திப்பதிலேயே சப்தாதி விஷயங்கள், சப்தாதி சப்தானி சப்தம் முதலான விஷயங்கள், விஷயான் விஷய சப்தாதி விஷய விசேஷான் ஆலோச்சயத்தக. நான் அனாலோச்சயத்தகன்னு சொல்லிட்டேன், அப்படி பிரிக்கக்கூடாது. அனாலோசனை சிந்திக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே சிந்திக்கிறது தான் விஷயம். அதில் சப்தாதி விஷய விசேஷான் விஷய விசேஷங்களை, விஷயங்களில் இருக்கக்கூடிய சிறப்புக்களை, நல்ல விசேஷான் ஆலோச்சயத்தக அப்படின்னா ஆலோசனை செய்பவனுடைய என்ற அர்த்தம். அப்போ விஷயங்களை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவனுடைய. விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு வேறுபாடு இருக்குது. இப்போ ஒரு விஷயம் ஈர்ப்புடையதாக இருக்குனாக்கா அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள், மற்ற விஷயங்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லிருந்து ஒன்று வேறுபட்டதாக இருக்குது. அந்த வேறுபாட்டை இவன் திரும்ப திரும்ப பார்க்குறான், சிந்தனை பண்ணுறான். பல பெண்களை பார்த்தாலும் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான அம்சம் இவனுக்கு ஈர்ப்புடையதாக இருக்குது, அதையே திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணுறான். இல்லை டிவியில் விளம்பரம் பார்க்குறோம், பல ப்ராடக்ட் டிவியை பற்றிய பல விளம்பரங்கள் வருது. ஆனால் இந்த டிவி நல்லா இருக்கும்னா, இல்லை இந்த செல்ஃபோன் நல்லா இருக்கும், இந்த ப்ராடக்ட்டு இது அதில் எதை மற்றதில் இல்லாத ஃபியூச்சர்ஸ் எங்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அதை குறித்து சிந்தனை, அதனால் அதன் ஈர்ப்பு ஏற்பட்டு சிந்தனை வருது. அதனால் விஷயான் சப்தாதி விஷய விசேஷான்னா சப்தம் முதலான விஷயங்களில் இருக்கக்கூடிய விசேஷங்களை, சிறப்புக்களை ஆலோச்சயத்தக ஆலோசிப்பவனுடைய. ஆலோசனை சிந்தனை திரும்ப 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 தியானம் மாதிரி பண்ணுறான். அதாவது தியாயத்தகனே சொல்லிட்டார் பகவான். அப்படின்னா அதே ஒரு தியானமாகவே ஆகிவிடுகிறது. திரும்ப திரும்ப பார்க்க 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 மனதில் அதுவே ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் என்னாகும்? அப்படி ஓடணுங்கிறதுக்கு தான் டிவியில் திரும்ப திரும்ப விளம்பரம் போடுறான். நம்ம யோசிக்காமல் டிவியை பார்க்கலைனாலும் விளம்பரம் பார்க்கலைனாலும் நமக்குள்ளே பார்த்த விளம்பரம் திரும்ப திரும்ப ஓடணும்னாக்கா அது பலமுறை காட்டப்படணும். அதனால் திரும்ப திரும்ப அவன் காட்டிக்கொண்டு இருக்கிறான். நமக்கு நம்மளை அறியாமலே நம்ம சும்மா இருந்தாலும் மனசில் அந்த விளம்பர விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புத்தன்மையை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி முக்கியத்துவம் கொடுத்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளுடைய முயற்சியோடு கூடியதாக தியானமாக ஆகிவிடுகிறது. அப்படி அது ஆனாக்கா அதுக்கப்புறம் அதன் மேலே அந்த பொருள் மேலே
அந்த உறவு அந்த மனிதர் மேலே ஒரு ஈர்ப்பானது, அன்பு, பிரியமானது வந்து விடுகிறது, பாசமானது வந்து விடுகின்றது. அதில் பும்சா புருஷஸ்ய பும்சகன புருஷஸ்ய சங்கஹ சங்கஹன ஆசக்திஹி ஆசக்திஹின பிரீத்திஹி பிரியமானது. தேஷு விஷயேஷு எந்த விஷயங்களை குறித்து இவர் சிந்தனை செய்தாரோ அந்த விஷயங்களில் உபஜாயத்தே உண்டாகின்றது. அதனால் அது சாதாரண ஒரு சட்டை வாங்குகிற விஷயமா இருக்கலாம், செருப்பு வாங்குகிற விஷயமா இருக்கலாம், இல்லை காரு பைக்கு வீடு வாங்கிறதா இருக்கலாம், இல்லை ஆணோ பெண்ணோ வாழ்க்கை உறவுகளை சேர்க்கிறதா இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் திரும்ப 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 சிந்தனை பண்ணுற பொழுது அந்த விஷயத்தின் மேலே பிரியமானது, அன்பானது, பற்றானது, ஈர்ப்பானது ஏற்படுகின்றது. அதனால் சங்காத், அந்த சங்காத்னாக்கா பிரீத்தேகே, அந்த பிரீத்தியினால் அந்த அன்பு ஏற்பட்ட பிறகு சஞ்சாயத்தே சஞ்சாயத்தேனா சமுத்பத்தியதே என்னது காமக காமகனா திருஷ்ணா திருஷ்ணான ஆசை, தாகம், அதை அடையணுங்கிற தாகமானது வருகின்றது. அந்த பிரீத்தி மிகுதியாகிற பொழுது, அன்பானது அதிகமாகின்ற பொழுது அது திருஷ்ணாவாக, தாகமாக ஆகிவிடுகின்றது. தாகம்னாக்கா அது நமக்கு இல்லைன்னா ஒரு துன்பம், அதை அடைந்தால் தான் இன்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதான் தாகம். இப்போ தண்ணீர் தாகம்னு சொல்கிறோமே, அது மாதிரி விஷய தாகமானது வருகின்றது. முதல்ல அன்பு இருக்குது, அப்புறம் அது தாகமாக ஆகிவிடுகிறது, திருஷ்ணையாக, ஆசையாக, அடைய வேண்டுங்கிற அதீத உந்துதல் உடையதாக ஆகிவிடுகின்றது, ராகமாக ஆகிவிடுகிறது. அதான் காதல் என்று சொல்லுகின்றோம். அது நல்ல விஷயத்துலேயும் அப்படித்தான், கெட்ட விஷயத்துலேயும் அப்படித்தான். அதனால் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்துலேயும் இந்த மாதிரியான பிரீத்தியானது ஏற்படும், கெட்ட விஷயத்துலேயும் பிரீத்தி ஏற்படும். அதனால் அதில் நம்ம விவேகம் வேலை செய்யணும். ஆரம்ப நிலையிலேயே விஷயத்தை பார்த்து அடிக்கடி பார்க்கிற பொழுது, மனசு அதை யோசிக்க தொடங்குகிற பொழுதே இது நல்லதா கெட்டதா, தேவையா, நமக்கு பொருந்துமா பொருந்தாதா, நமக்கு இப்பொழுது இது தேவையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை பண்ணணும். அதனால் நல்ல விஷயத்துலேயும் இந்த பிரீத்தி வரும். சத்சங்கத்தில் இருக்கணும், தொடர்ந்து பாடங்களை கேட்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு பிரீத்தி தானே. அப்போ திரும்ப திரும்ப பகவத்கீதையை கேட்கிற பொழுது இன்னும் நல்லா கேட்கணும், பாஷ்யத்தோடு கேட்கணும், அப்புறம் பகவத்கீதைக்கு மேலே இருக்க உபனிஷத்துக்கெல்லாம் கேட்கணுங்கிற ஆர்வம் வருது. அது நல்ல விஷயத்தில் இருக்கக்கூடிய திருஷ்ணா. அதுவும் அப்படி தான் வருது, மனசு அப்படி தான் செயல்படுது. மனசுக்கு நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அது எதை பார்க்குதோ அதை அது ரீவைண்ட் பண்ணி நினச்சி பார்க்கும். அப்போ புத்தியானது அங்கே வேலை செஞ்சு அது முதல் தடவை யோசிக்கிற பொழுது இது நமக்கு தேவையா, வேணுமா வேண்டாமா, இந்த காலத்தில் சிலது தேவையாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது இந்த காலத்தில் நமக்கு அது தேவையா தேவையில்லையாங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். அதனால் ஸ்கூலில் படிக்கிற வயசுலேயே காதல் தப்பு இல்லை, ஆனால் அந்த வயசில் அது தேவையானா அப்போ அதை யோசித்து பார்க்கணும்ல. நாமளே அம்மா அப்பா சார்ந்து இன்னும் நம்ம வாழ்க்கையே இன்னும் என்ன பண்ண போகிறோங்கிற தெளிவாக இல்லை, இந்த வயசில் காதல் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கணும்ல. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். அது தேவையா தேவையில்லையா, சிலது தேவையாக இருந்தாலும் இந்த காலத்தில் இப்பொழுது நமக்கு அது தேவையா தேவையில்லையான்னு முதல்ல அந்த பிரீத்தியானது ஏற்படுவதற்கு முன்னாடியே நம்ம விவேகம் பலமாக இருந்து தெளிவாக இருந்து முடிவு பண்ணணும். இல்லைன்னா அது திருஷ்ணை ஆகிவிடும், ஆசையாக தாகமாக ஆகிவிட்டால் அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். தாகம் அதிகமானவன் தண்ணீர் வேணும்னா எந்த தண்ணீர் கிடைச்சாலும் குடிக்க தயாராகிடுவான். அதனால் தாகம் தொடங்குகிற பொழுதேன்னா நல்ல தண்ணியாக பார்த்துப்பான். தாகம் பலமாயிட்டாக்கா எது கிடைக்குதோ அதை குடிப்பதற்கு தயாராகி விடுவான். அந்த மாதிரி காமம் பலமாகிவிட்டால் யாரும் கூட பார்க்க மாட்டான், அந்த காமத்தினுடைய வெளிப்பாடானது வரும். அதனால் திருஷ்ணா காமக திருஷ்ணாவானது வருகின்றது. பிரீத்தியினால் அன்பு ஆசையாக பரிணமிக்கின்றது. அதுக்கப்புறம் காமாத் குதஷ்சித்து பிரதிகதாத், அந்த காமத்திலிருந்து குரோதமானது, காமாத் குரோதக அபிஜாயத்தை, காமத்திலிருந்து குரோதமானது வருகின்றது. ஆனால் எப்படி வருது, காமத்திலிருந்து குரோதம் தோன்றுகிறதானா இல்லை, காமமானது தடைப்படுகின்ற பொழுது குரோதமானது வெளிப்படுகின்றது. அதனால் குதஷ்சித்து ஏதோ ஒன்றினால் காமமானது பிரதிகதாத், அது தடைப்படுத்தப்படுகின்ற பொழுது, அந்த
கோபமானது வெளிப்படுகின்றது. அந்த தடையை ஏற்படுத்துகின்ற விஷயங்கள், மனிதர்கள், உறவுகள், இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் தானே தடையாக இருந்தால் தன் மேலே கூட கோபம் வருது. தனக்கு அந்த சக்தி இல்லை, நம்மளால் சாதிக்க முடியலேன்னு விரும்பினதை தான் அடைய முடியலை, இதுக்கு நாம தான் காரணம்ங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்ததுன்னா, நம்மளுடைய பலவீனம் தான் காரணம்னா, தன் மேலேயே கோபம் வருது. தன்னைத்தானே அவன் வெறுக்கிறான், தன்னைத்தானே தண்டித்து கொள்ளவும் கூட செய்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கிறோம். அதனால் இதெல்லாம் குரோதத்தினுடைய வெளிப்பாடு. காமம் தடைப்படுகின்ற பொழுது அது குரோதமாக பரிணமிக்கின்றது. அதுக்கப்புறம் குரோதாத் பவதி சம்மோக. படிக்கல, பாஷ்யம் படிக்கலாம். குரோதாத் பவதி சம்மோக அவிவேகः கார்யாகாரிய விஷயः क्रोधः क्रुद्धः गृद्धः हि सम्मूढः सन् गुरुम् अपि आक्रोशति. குரோதாத் பவதி சம்மோக. குரோதத்திலிருந்து சம்மோகம் ஆனது ஏற்படுகிறது. மயக்கம், பெருமயக்கமானது ஏற்படுகின்றது. என்ன மயக்கம்? சம்மோகங்கிறதுக்கு அவிவேக, விவேகமற்ற தன்மை. அந்த புத்தி ஆராய்ந்து பார்க்கும் தன்மையை இழந்து விடுகின்றது. புத்திக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பகுத்தறியும் தன்மை, நல்லது கெட்டது என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அறிவானது இழந்து விடுகின்றது. அதனால் அதான் அவிவேகம்னு. இதில் காரிய அகாரிய விஷய, செய்ய வேண்டியது செய்யத்தகாதது என்ற விஷயத்தில் புத்தியானது அவிவேகத்தை அடைகின்றது. அதை ஆராயும் தன்மை அற்றதாக ஆகிவிடுகின்றது. அதனால் அம்மா அப்பா தடையாக இருந்தால் அவர்களை என்ன பண்ணலாம்னா, அவர்கள் தான் எதிரின்னு நினைக்கிறான். இல்லை, அம்மா அப்பா கூட, பெற்றோர் கூட குழந்தை யாரையோ ஒன்று விரும்பி போயிருச்சுனாக்கா கௌரவ கொலைன்னு பார்க்குறோம். தான் பெற்ற குழந்தை, தான் வளர்த்த, அன்போடு வளர்த்த தன்னுடைய பையன் பொண்ணையே அவர்கள் கௌரவ கொலை பண்ண போகிறான். காதலில் பிரிஞ்சு போய்விட்டாங்கன்னா அதை தாங்கி கொள்ள முடியவில்லை. இங்கே ஜாதி முக்கியமாக, என்னுடைய குடும்ப கௌரவம் போச்சுன்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளையே கொல்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அப்போ என்னாச்சு? எது முக்கியம், எது நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த விவேக சக்தியானது போய்விட்டது. ஜாதி முக்கியமாக இல்லை நம்ம குழந்தை முக்கியமான, நம்ம கூட இல்லைனாலும் அது எங்கேயோ தனியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகுது அப்படின்னு விடக்கூடிய அந்த விவேகம் கூட இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அவிவேக காரிய அக்காரிய விஷயம், எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுல விவேகமற்ற தன்மையானது வந்து விடுகின்றது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆச்சாரியர் உதாரணம் சொல்கிறார். கிருத்தக கி, இப்படி கோபத்தை அடைந்த மூடனானவன், கோபத்தை அடைஞ்சோன்னா மூடன் ஆயிடுறான். அதனால் விவேகம் வேலை செய்ய போனால் மூடன் தானே. அந்த சம்மூடனாக இருந்து, மூடனாக இருந்து, குரும் அப்பி, குருவையும் கூட ஆக்ரோஷயத்தி, பழிக்கின்றான், கோபிக்கின்றான். குருட்ட கூட. அதனால் குரு தெய்வம்னா, குரு தெய்வத்துக்கு சமமான. ஆனால் வேறு உலக விஷயங்கள்ல அவனுக்கு கோபம் வருது, அதெல்லாம் வருதுன்னா, கோபம் வந்தால் சிஷ்யன் குரு மேலே கூட, குருவை கூட குறை சொல்லுகின்றான், குருவையும் பழிக்கின்றான், குரு கூடைய சண்டை போடுறான். அதெல்லாம் நடக்கின்ற கோபத்தினுடைய விளைவு. அதனால் உச்சபட்சமாக சொல்கிறார், குரும் அப்பி ஆக்ரோஷதி. குரு கூட அவனிடத்தில், குருவிடம் கூட ஆக்ரோஷமானது ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ சாஸ்திர ஆச்சாரிய உபதேச ஹித சம்ஸ்கார ஜனிதாயாஹ ஸ்மிருதேஹ ஸ்யாத் விப்ரமஹ பிரம்சஹ ஸ்மிருதி உற்பத்தி நிமித்த பிராப்தோ அனுத்பத்தி.
சம்மோகாத், சம்மோகத்தினால, அந்த மோகம் அவிவேகம் வந்ததுனால, விவேகம் போனதுனால, ஸ்மிருதி விப்ரமக, நினைவானது தப்பி போகின்றது. எதில்? சாஸ்திர ஆச்சாரிய, சாஸ்திரம் ஆச்சாரிய, சாஸ்திரத்தில் தர்ம சாஸ்திரங்களை படித்திருக்கிறார், கேட்டிருக்கிறார், குரு கூட இருந்து குருகிட்ட உபதேசமும் வாங்கி இருக்கின்றார். உபதேச ஹித சம்ஸ்கார ஜனிதாயாக, அவருடைய உபதேசத்தினால் ஏற்பட்ட அந்த சம்ஸ்காரம் அது உள்ளே இருக்குது. அந்த ஞானம் ஏற்கனவே கேட்ட தர்ம விஷயங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. அந்த சம்ஸ்காரமானது இருக்கின்றது. ஸ்மிருதேகே, ஆனால் அது அதனுடைய நினைவு இப்போ அது வேலை செய்யணுமோ அப்போ வேலை செய்யாமல் போயிடுது. அது நினைவுக்கு வெளிவருதல் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் ஸ்மிருதேகே சியாத் விப்ரமக, அந்த ஸ்மிருதி அந்த நினைவானது தர்ம சாஸ்திர விஷயங்கள், குரு உபதேசம், பெரியவர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்து விடுகின்றது. அதனால் விப்ரமக அப்படின்னா பிரம்சக அப்படின்னா அர்த்தம்? ஸ்மிருதி உற்பத்தி நிமித்த பிராப்தௌ அனுத்பத்திஹி, அந்த ஸ்மிருதியிலிருந்து உண்டாக வேண்டிய அந்த ஞானமானது உண்டாகாத நிலையானது ஏற்பட்டு விடுகின்றது. அதாவது ஒன்று நமக்கே புத்தி சக்தி இருக்குது, எது நல்லது கெட்டதுன்னு யோசிக்கக்கூடிய தன்மை. கோபம் வந்த உடனே அந்த நம்மளுடைய இயல்பான மனிதத்தன்மையான அந்த பகுத்தறிவானது வேலை செய்யாமல் போய்விடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலைனாலும் ஏற்கனவே பெரியவர்கள் நிறையா நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள், கேட்டு வைத்திருக்கிறோம். குருட்டுத்தனமாக அதை ஃபாலோ பண்ணால் கூட நல்லது நடக்கும். அதனால் நமக்கு இப்போ குழந்தையாக இருக்கிறோம், குழந்தைக்கு அதுக்காக யோசிக்கக்கூடிய தன்மை இல்லை. இப்போ பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், பெரியவங்க சொல்கிறாங்கங்கிறதுனால கேட்டு நடக்குது. இப்போ பெரியவர்கள் ஹிதத்தை தானே சொல்லி இருக்கிறார்கள், அதை அது செய்தாலும் நன்மை ஏற்படும். வளர்ந்து வருகின்ற பொழுது, வளர்ந்து இவனாக சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக ஆகின்ற பொழுது பெரியவர்கள் சொன்ன விஷயமும் உள்ளே இருக்குது. அப்புறம் இவனும் யோசிக்கின்றான். இப்போ என்ன ஆகுது? முதல்ல இவன் நின்று போகுது. அதுக்கப்புறம் பெரியவர்கள் சொன்ன விஷயங்களும் கூட நினைவுக்கு வராமல், அது உள்ளே இருந்தாலும் வெளியே வராமல் போய்விடுகின்றது. அதனால் ஸ்மிருதி உற்பத்தி நிமித்த பிராப்தம் அனுத்பத்தேகே, ஸ்மிருதியினால் வரக்கூடிய அந்த ஞானமானது வராமல் வெளிப்படாமல் போய்விடுகின்றது. அந்த நினைவு வருவதற்கான காரணம் இருந்தாலும் இது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு யோசித்தா நமக்கு உள்ள அதை பற்றி சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு, இதை பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அப்படி உள்ள விஷயம் இருந்தாலும், உண்டாவதற்கான காரணம் இருந்தாலும் அது வெளிப்படாத நிலையானது ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் ததஹ ஸ்மிருதி விப்ரம்சாத் புத்தேஹே நாசஹ கார்யாகார்ய விஷய விவேக அயோக்யதா அந்தఃகரணஸ்ய புத்தேஹே நாசஹ உச்யதே. ததஹ, அதனால் அதன் பிறகு, ஸ்மிருதி விப்ரம்சாத் புத்தேகே நாசக, அந்த ஸ்மிருதி மறந்து போனது தான் புத்தியினுடைய நாசம். படித்த சாஸ்திரம், கேட்ட நல்ல விஷயங்கள், பெரியோர்கள் சொன்ன விஷயங்கள் வெளிவராமல் போகிறது, நினைவு தப்பு போகிறது என்பது தான் புத்தியினுடைய அழிவு. அந்தఃகரணஸ்ய உள்ள மனதில் புத்தியில் செய்ய வேண்டிய காரிய அகாரிய விஷய விவேக, எது காரியம் எது அகாரியம், எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்ற விஷயத்தில் விவேக அயோக்கியதா,
புத்தேகே நாசக உச்சியதே. அந்த விவேகம் இல்லாத, விவேக யோக்கியத்தை இல்லாமல் போகிறது தான் புத்தி நாசம் என்று சொல்லப்படுகின்றது. நம் மனிதனுடைய அடையாளமே இந்த விவேக சக்தி தான், ஆராய்ந்து பார்க்கின்ற சக்தி. அந்த சக்தியே இல்லாமல் போனால் அந்த மனிதத்தன்மையே இல்லாமல் புத்தி நாசமானது, மனிதனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விவேகத்தினுடைய அழிவானது அது என்று சொல்லப்படுகின்றது. இப்போ கம்ப்யூட்டரில் வைரஸ் வருது. கம்ப்யூட்டரில் ஏற்கனவே நல்ல சாஃப்ட்வேர்லாம் போட்டு வச்சுருக்குறோம். நமக்கு தேவையான வேலையை செய்யறதுக்கு நல்ல சாஃப்ட்வேர் போட்டு வச்சுருக்குறோம். ஒரு வைரஸ் எங்கேருந்தோ வெளியே வந்து அதில் சேர்ந்தாக்கா அந்த நல்ல ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய ஓஎஸ்ஸே வேலை செய்யாமல், நல்ல சாஃப்ட்வேரே வேலை செய்ய விடாமல் அது தடுக்கின்றது. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணாக்கா அது சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ ஹேங் ஆகுது, அது செயல்பட விடாமல் முடக்கி விடுகின்றது. உள்ள விஷயம் இருக்கான விஷயம் இருக்குது, இத்தனை நாள் பண்ணியிருக்கிறோம், பல நாள் அதில் பல வேலைகளை பண்ணியிருக்கிறோம், எல்லா தேவையான எல்லா சாஃப்ட்வேரும் எல்லாமே உள்ளே இருக்குது. ஆனால் ஒரு தவறான வைரஸ் வர்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அதை செயல்பட விடாமல் தடுத்து விடுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் அதில் இருக்க மெமரியை கூட அழிச்சிருதுன்னா, அதெல்லாம் வைரஸோட சக்திக்கு தகுந்த மாதிரி அது பார்க்குறோம். தற்காலிகமாக அதனுடைய செயல்பாட்டை தாமதப்படுத்துறது ஒன்று, செயல்படாமலே முடக்கி விடுதல் என்பது ஒன்று, அப்புறம் அதனுடைய நினைவில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அழித்து விடுதல் என்பது கூட வைரஸ்னால் பண்ணுறான். அதே தான் இந்த புற விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே புத்திக்குள்ளே போனால் அது இந்த வைரஸ் மாதிரி செயல்படுகின்றது. நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தாமதப்படுத்துகின்றது, செயல்பட விடாமல் பண்ணுது, அல்லது நம்மளுடைய நினைவுகளையே அழித்து விடுகின்றது. அதுக்கப்புறம் என்னென்ன அது வேஸ்ட், அவ்வளோதான், குப்பையில் போட வேண்டியதுதான்னா சொல்கிறோம்ல. கம்ப்யூட்டர் அவ்வளோதான், ஒன்றுமே மெமரி எல்லாம் போயிருச்சு, இதற்கு மேலே இது பயன்படாது, புதுசாக தான் நம்ம பில்டப் பண்ணணுங்கிறான். அந்த மாதிரி இந்த புத்தியே பயன்படாததாக ஆகிவிடுகின்றது. அதுதான் புத்தி நாசம். அதனால் புத்தி நாசாத் பிரணஷ்யதி, அவனே அழிந்தவன் ஆகிறான். அடுத்த வரியில் சொல்கிறார், புத்தி நாசாத் பிரணஷ்யதி தாவத் ஏவகி புருஷः யாவத் அந்தఃகரணம் ததீயம் கார்யாகார்ய விவேகயோக்யம் ததயோக்யத்வே நஷ்ட ஏவ புருஷः பவதி. புத்தி நாசாத் பிரணஷ்யதி. அதனால் புத்தியினுடைய அழிவு மனிதத்தன்மையினுடைய அழிவு, மனிதத்தன்மையினுடைய அழிவு மனிதனுடைய அழிவு. தாவத் ஏவ புருஷக யாவத் அந்தఃகரணம், எதுவரைக்கும் இந்த மனதுக்கு காரிய அகாரியத்தை விவேகம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்கோ அந்த யோக்கியதையானது அழிகின்ற பொழுது அந்த மனிதனே அழிந்தவன் ஆகின்றான். காரிய அகாரிய விவேக யோக்கியம் தது அயோக்கியத்துவே, அது அந்த யோக்கியத்துவம் இல்லாமல் போகின்ற, விவேகம் ஆனது செயல்படாமல் போகின்ற பொழுது, அந்த விவேக சாமர்த்தியமானது அசாமர்த்தியத்தை அடைகின்ற பொழுது அந்த மனிதனே அழிந்து போய்விடுகிறான். தீவிரவாதம்லாம் அப்படித்தானே பார்க்குறோம். தீவிரவாதி என்னன்னா, எங்கேயோ ஒரு அமைப்பில் யாருனாலேயோ தூண்டப்பட்டு போகிறான், திரும்ப 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 அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவருடைய மூளையானது சலவை செய்யப்படுகின்றது, மூளைச்சலவைன்னு சொல்கிறோம். அப்போ அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விவேக புத்தியை அழிச்சிட்றான். ஏற்கனவே அவன் கேட்ட நல்ல விஷயங்கள், சாமானிய மனிதத்தன்மையை கூட இல்லாமல் அழிச்சிட்றான். மனிதத்தன்மை எது நல்லது கெட்டதுன்னு அவனாக யோசித்து சிந்தித்து செயல்பார்க்கக்கூடிய தன்மையை அழிச்சிட்றான். ஒரு சாதாரண ஒரு மனிதர்களுக்கு, படிக்காத மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதத்தன்மை கூட இல்லாமல் அழித்து விடுகிறான். அதுக்கப்புறம் நீ இதைத்தான் செய்யணும்னு அவன் புத்தியில் ஏற்றி அதை அவனை செய்ய வைக்கிறான். அப்போ அந்த புத்தி நாசம் வருது. அதனால் தற்கொலை படையினான். அவன் தன்னையும் அழித்து கொண்டு சமூகத்தை, தன்னுடைய அழிவு, தானே மனித வெடிகுண்டாகிறான். பார்க்குறோம். மனித வெடிகுண்டு ஆகிறது எவ்வளோ முட்டாள்தனம். ஒரு மனிதன், விவேகமுள்ள ஒரு மனிதன், எந்த ஆடு மாடு விலங்கு கூட அதை பண்ணாது. ஆனால் மனித வெடிகுண்டா தானும் அழிந்து மற்றவர்களையும் அழிக்கிறான்னா, அப்போ அது அவனுடைய அழிவுக்கு முதல்ல காரணம் என்னது? அவனுடைய புத்தி அழிவு தான். ஒரு விஷயத்தில் ஒரு நாட்டின் மேலேயோ அல்லது மதத்தின் மேலேயோ ஒரு இனத்தின் மேலேயோ ஒரு மொழியின் மேலேயோ திரும்ப 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 உபதேசம் பண்ணப்பட்டு அவனுக்கு ஒரு பற்றை, அபிமானத்தை, ஒரு வெறியை உண்டு பண்ணி அதற்கு எதிராக இருக்கிறவர்கள் மேலே கோபத்தை உண்டு பண்ணி
இவனுடைய புத்தி சக்தியை விவேக சக்தியை அழித்து அவனுடைய உறவு, மனைவி, மக்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் அத்தனை பேர் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தையும் அழித்து அவனை கடைசியில் என்னென்ன அவனையே வெடிகுண்டாக மாற்றி அவனையே அழிக்கிறதுக்கு அவனே தயாராக இருக்கிறான், அவனே அதை செய்கின்றான். அது அவனுடைய அழிவு. அப்போ அந்த புத்திக்கு இருக்கக்கூடிய அந்த காரிய அகாரிய விவேக யோக்கியத்துவமானது இல்லாமல் போகின்ற பொழுது அவனே அழிந்து விடுகிறான். அத்தஹ தஸ்ய அந்தఃகரணஸ்ய புத்தேகே நாசாத் பிரணஷ்யதி புருஷார்த்த அயோக்கியः பவதி இத்யர்த்தः. அதுக்கப்புறம் அவன் அழிஞ்சு போகணும், அழியாமல் அவன் மனிதனாக வாழ்ந்தாலுமே அவன் புருஷார்த்தத்தை அடைவதற்கு தகுதி இல்லாதவனாக ஆகிவிடுகிறான். எதற்காக மனித பிறவியோ அந்த மனித பிறவியிலிருந்து செய்ய வேண்டியதை செய்ய தவறிவிடுகிறான், புருஷார்த்தத்திலிருந்து தவறிவிடுகிறான். அதற்கு மேலே அவனுக்கு வாழ்க்கையில் எவ்விதமான சுகமும் இருக்க போகிறதில்ல, ஒரு துன்பமே அவனுடைய வாழ்க்கையாக இருக்குது. தர்மார்த்த காம மோட்சம், பரமபுருஷார்த்த மோட்சங்கிறது போகிறதுங்கிறது மட்டும் இல்லை, தர்மார்த்த காம மோட்சத்தை கூட அவன் இழந்து விடுகிறான். தீவிரவாதிகளை பார்க்கிறோம், அல்லது ஒரு விஷயத்தில் தீவிரமான அபிமானம் உடையவன் அவன் அப்படித்தான் இருக்கிறான். எந்த விஷயத்திலும் ஈடுபாடு இல்லாதவனா, சாதாரண லௌகிக்க சுகங்களை அனுபவிக்கிறது கூட இல்லாதவனா, ஒரு வெறி பிடித்தவனாக அல்லது மூடனாக இருக்கிறான். அதனால் அவன் காரியம் பண்ணி சிறைச்சாலையிலேயோ அல்லது எங்கேயோ தனியாக இருந்து அவனுக்கு அவனே துன்பத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கின்றான். ஆனால் புருஷார்த்த அயோக்கிய பவத்தினா, புருஷார்த்தத்துக்கு தகுதியற்றவனாக, தர்மார்த்த காமம் எதுக்குமே அவன் பயன்படாதவனாக ஆகிவிடுகிறான். இப்படி ஒரு மனிதனுக்கு அழிவானது வருகின்றது. எங்கிருந்து வருது? தொடக்கம் விஷயங்களை சிந்தனை பண்ணுறது, பார்க்குற கேட்குற விஷயங்களை இந்த மனசு சிந்தனை பண்ணுறதுனால அது வருகின்றது. என்னுடைய தமிழாக்கம் பார்க்கலாம், சுந்தரராஜ சர்மாவுடைய மொழியாக்கம். விஷயங்களின் நினைப்பே கெடுதிக்கு மூலம். இனி இப்பொழுது கெட்டழிந்து போகின்றவனுடைய அனர்த்தத்திற்கெல்லாம் காரணமானதை பற்றி பின்வருமாறு கூறுகின்றார். அவனுடைய அனர்த்தம், தர்மார்த்த காமம், அந்த புருஷார்த்தம் இல்லாமல் போகிறது தான் அனர்த்தம். எல்லா விதமான கேடும் சம்பவிக்கிறது. அதற்கு அது காரணமாக எது இருக்கின்றது? இந்த விஷயங்களை நினைக்கிறது. அதாவது தமம்ங்கிறது இல்லாமல் போகிறது. தமம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது அதான். தமம் இல்லாமல் போகிறது, புலனடக்கம்ங்கிறது இல்லாமல் போகிறதுனால ஒருவன் இறுதியில் புருஷார்த்தத்தை இழந்தவனாக ஆகிவிடுகிறான். அதனால் இந்த போக விஷயங்கள்லாம் நான் அனுபவித்து கொண்டே மோட்ச சாதனைகளையும் பின்பற்றுகிறேன்னு நினச்சா சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் விளக்கம். அது பாட்டுக்கு மித்தியாதான, நான் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு அதே சமயம் வேதாந்தமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்னா அது சம்பவிக்காது, சரியா இருக்காது. இந்த விஷயங்கள் பின்னாடி போகிறது அழிவைத்தான் கொடுக்குங்கிறதுக்கு தான் இத்தனை விளக்கம் கொடுக்கிறார். விஷயங்களை நினைக்கும் புருஷனுக்கு அவற்றின் மேல் பற்று உண்டாகிறது. பற்றினின்றும் ஆசை உண்டாகிறது. ஆசையினின்றும் கோபம் உண்டாகிறது. பாஷ்யம். ஓசை முதலிய விஷய விசேஷங்களில் அவ்விஷயங்களின் மேல் தானாக ஏற்றி வைத்து கொண்ட அழகு முதலியவற்றிலே இவனா கற்பனையா, அதனால தான் மனசு தான் எல்லாவற்றையும் கற்பனை பண்ணுதுன்னு ஞான வாசிஷ்டத்தில் திரும்ப திரும்ப பார்க்குறோம். விஷயம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் ஒரு சிலர் மேலே அல்லது ஒரு சில பொருள் மேலே தான் ஒவ்வொருத்தருக்கும் மோகமானது மிகுதியாகின்றது. எல்லாத்துக்குமே எல்லார் மேலேயும் வரலை, எல்லா பொருள் மேலேயும் எல்லோருக்கும் மோகம் எப்பொழுதும் வருவது இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தின் மேலே மோகம் ஒரு காலத்தில் தான் வருது. அது கூட அந்த ஒரு மனிதனுக்கு கூட ஒரு காலத்தில் வருது. அவனே கொஞ்ச நாள் கழித்து அது வேண்டான்னு சொல்லி அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்றான், அது வேண்டாம் அல்லது உதாசீனமாக இருக்க ஆரம்பிச்சிட்றான். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தில் விருப்பமானது ஒருவருக்கு வருகின்றது. அதே விஷயம் 10 பேர் பார்த்தாலும் அவர்களுக்கு அது வர்றதில்லை. ஒரே பெண்ணை இல்லை ஆணை 10 பேர் பார்க்கிறார்கள், ஆனால் எல்லோருக்கும் அந்த பெண் மேலே காதல் வருவது இல்லை, அந்த ஆண் மேலே காதல் வருவது இல்லை, ஒருத்தருக்கு வருகின்றது. அதனால் அதுக்கு அது என்னது?
அந்த மனசு அந்த பொருள் மேலே இது அதிகமாக கல்பித்து கொண்ட ஒரு காரணம். இது சிறப்பு, அதனால் மற்ற எல்லாத்த விட இதான் அழகுன்னு. சாதாரண பெண் ஆண் பெண் இருக்கட்டும், துணி கடைக்கு போனால் துணி எடுக்க போனாக்கா இந்த 1000 சேலையை பார்த்து ஒரு சேலை தான் இதான் நல்ல டிசைன் நல்ல கலரு அப்படின்னு ஒன்றை தேர்ந்தெடுக்கிறான். மிச்சம் இருக்கக்கூடிய 999 சேலையை யாரோ ஒருத்தர் வாங்கத்தானே செய்கிறாங்க. அப்போ இன்னொரு பெண் அதே துணி கடையில் இன்னொரு சேலை இது அழகுன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பெண் எது அழகுன்னு எடுத்தாலும் அதற்கு முன்னாடி 1000 பேர் அது சரியில்லை, இந்த டிசைன் நல்லா இல்லை, அது பழைய டிசைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி போனதாகவும் இருக்குது. அதனால் இவர் வாங்கிறதுக்கு முன்னாடி 1000 பேர் பார்த்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மிச்சம் இவர் ரிஜெக்ட் பண்ணதை வாங்கிறதுக்கு 1000 பேர் தயாராக இருக்கிறார். அப்போ எது அழகுங்கிறது எது சரிங்கிறது மனசில் இருந்து வர்றதுங்கிறதுக்கு அதனால இது அடைப்புக்குறியில் கொடுத்துருக்கிறார் முக்கியமாக. அதனால் விசேஷங்கள் அப்படின்னு ஆச்சாரியர் போட்டிருக்க அந்த ஒரு வார்த்தை முக்கியமானது. அந்த விஷயத்தில் தெரிகிற ஒரு சிறப்பு அம்சம் அது யாருக்கு தெரியுதுன்னா அது நம்மளுடைய மனது கல்பிக்கின்ற ஒன்று. இது ஆண் பெண் பொருட்கள் மட்டும் இல்லை, மொழியில் அப்படி அபிமானம் வருது, ஜாதி அபிமானம் அப்படி வருது, மத அபிமானம் அப்படி வருது, தேச அபிமானம் வருது. இதெல்லாமே அப்படித்தானே. என்னுடைய தாய்மொழி தான் சிறந்தது, அது மட்டும்தான் இருக்கணும், மற்ற எல்லாரும் எனக்கு எதிரின்னு நினைக்கிறான். தாய்மொழிக்காக உயிரையும் கொடுப்பேன்னா, அல்லது தன் ஜாதிக்காக மதத்துக்காக நாட்டுக்காக இதுதான் இருக்கிறது எல்லாத்துலேயுமே சிறந்தது நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இது மட்டும்தான் இருக்கணும், மற்றது ஒழியணும்னு நினைக்கிற பொழுது அங்கே தான் அது வெறியாக ஆகின்றது. நாட்டுப்பற்று இருக்கலாம், மொழிப்பற்று இருக்கலாம், மதப்பற்று இருக்கலாம், இனப்பற்று இருக்கலாம், ஆண் பெண் உறவுகள் மேலே கூட பற்று இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அது வெறியாகிற பொழுது பிரச்சனையாகுது. இது மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கணும், என் குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், என் ஜாதி மட்டும்தான் இருக்கணும், என் மதம் மட்டும்தான் இருக்கணும், என்னுடைய நாடு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அது ஆபத்து. அது எப்போ அந்த நினைப்பு எப்படி வருது? இந்த சங்கல்பத்தை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால வருது. திரும்ப திரும்ப இவன் மொழி சார்ந்த கூட்டத்துக்கே போயிட்டு இருந்தான்னா மொழி வெறியன் ஆயிடுறான். அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்போ அந்த கூட்டத்தில் அது சார்ந்த இலக்கிய கூட்டங்கள்லாம் அதையே போய் கேட்டுக்கிட்டே இருந்தான்னாக்கா அதில் அவனுக்கு வெறியானது பற்றானது விடுகிறது. அதனால் அது பாசிட்டிவாகவும் இருக்குது, நல்ல விஷயத்துலேயும் இருக்குது, கெட்ட விஷயத்துலேயும் அது இருக்குது. மத வெறுப்பை கூட அப்படித்தான் பண்ணுறான். திரும்ப திரும்ப மத விருப்பை பற்றி பேசக்கூடிய கூட்டத்தை கேட்கிறவன் இவன் பிறந்த மதத்தையே இழிவானதாக நினைக்கிறான், அதை வெறுக்க தொடங்குகிறான். அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்படித்தான் அந்நியர்கள் நம்ம தேசத்துக்கு ஆட்சிக்கே வந்தார்கள், நமக்கு நம்மையே எதிரியாக ஆக்கி நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் மூட நம்பிக்கை காட்டுமிராண்டித்தனம் என்றெல்லாம் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட சொல்லி நமக்கே அதன் மேலே வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ இதெல்லாம் புறத்தில் இருந்து திணிக்கப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய மோகத்தினால அதில் மயங்குகிறோம். அதனால் அவ்விஷயங்களின் மேல் தானாக ஏற்றி வைத்து கொண்ட அழகு முதலியவற்றிலே கருத்தை செலுத்தும் மனிதனுக்கு, புருஷனுக்குன்னா மனிதனுக்கு அந்த விஷயங்களின் மேல் பிரியம் உண்டாகின்றது. அதன் மேலே பிரியமானது அதிகமான மற்ற விஷயங்களை விட அந்த ஒன்றின் மேலே கூடுதலான பிரியமானது உண்டாகின்றது. அதுதான் பற்றுன்னு சொல்லுகின்றோம். ஏதாவதொரு காரணத்தால் ஆசை தடைப்பட அதனின்றும் கோபம் உண்டாகின்றது. அப்போ அந்த பற்று தன்னுடைய மொழி, தன்னுடைய இனம், தன்னுடைய மதம் அல்லது தான் விரும்புகின்ற பொருள், தான் விரும்புகின்ற உறவு அதற்கு கேடு வருகின்ற பொழுது அல்லது அதை தான் அடையிறதுக்கு தடை வருகின்ற பொழுது அதிலிருந்து கோபமானது ஏற்படுகின்றது. 63வது ஸ்லோகத்துக்கான பொழிப்புரை. கோபத்தினின்று மயக்கமும், மயக்கத்தினின்று நினைவு தவறும், நினைவு தவறினின்று அறிவு கேடும் உண்டாகின்றது. அறிவு கெடுதலால் ஒருவன் முற்றும் கெட்டுப் போகிறான். கோபத்தினின்று மயக்கம் உண்டாகிறது. மயக்கம்னா என்னது? செய்யத்தக்கனவற்றையும் செய்யத்தகாதனவற்றையும் பற்றிய ஆராய்ச்சி இல்லாமை. இயல்பாக இருக்கக்கூடிய அந்த புத்தி சக்தி விவேகமானது போய்விடுகிறது. ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மையை இழந்து விடுகிறான். ஆராய்ச்சி செய்யாமல் விட்டு விடுகிறான். குருட்டாம்போக்கில் நம்புறது, அவ்வளோதான். திரும்ப திரும்ப அதை கேட்டு அதில் மோகம் வந்துட்டா
அதுக்கப்புறம் அந்த தலைவர் என்ன சொன்னாலும் அது தெய்வ வாக்குனா, அல்லது அந்த ஆணோ பெண்ணோ என்ன சொன்னாலும் அது எப்படி இருந்தாலும் அது அதுதான் சரியானதுன்னு நினைக்கிறார். அதனால் பரம்பரையாக ஒரு கட்சியில் இருக்கிறதுலேருந்து கூட இருக்கலாம், கட்சி அபிமானம் கூட இருக்குது. அதனால் ஜாதி மத அபிமானம் எல்லாம் தப்புன்னு ஒரு கட்சிக்காரன் பேசுகிறான், அவனுடைய கட்சியிலேயே அவ்வளோ அபிமானம் இருக்குது. என்னுடைய கட்சி அந்த கட்சி நான் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அவர்கள் என்ன அயோக்கியத்தனம், கட்சி தலைவர்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நான் சாகிற வரைக்கும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னா. அப்படியெல்லாம் அந்தளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறான். இவனையோ இவனுடைய மதத்தையோ இவன் சார்ந்திருக்கிற பிறந்த மதத்தையோ இவனையே இழிவுபடுத்தி பேசினாலும் நான் ஓட்டை மாற்றி போட மாட்டேன்னா, அதே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு இருக்கிறான். அப்போ அது எல்லாமே அந்த விவேகம் இன்மை தானே. அதனால் என்ன நன்மை தீமைங்கிறத ஆராய்ந்து பார்க்கலை, அவன் என்ன செய்கிறான்ங்கிறத யோசிக்கலை. அந்த அளவுக்கு அவன் மூளை மழுங்கியவனாக ஆகிவிடுகிறான் காமக்ரோதத்தினால. அந்த அளவுக்கு அவனுடைய திரும்ப திரும்ப பிரச்சாரம்ங்கிறது அதனால தான் செய்யப்படுது. கட்சி கொள்கையை திரும்ப திரும்ப சொல்லி 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 நான் தான் உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் என்று சொல்லி அவனை மூடனாக ஆக்கி விடுகிறான். அதனால் அந்த ஆராய்ச்சியின்மைங்கிறது வருகின்றது. அதனால் அந்த அரசியல்லாம் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எல்லா விஷயத்திலையும் இது வேலை செய்யுது. ஆன்மீகத்தில் எல்லா விஷயத்திலையும் சாதாரண அடிப்படை துணி வாங்குகிற விஷயத்தில் இருந்து அரசியல் கொள்கை, மதம், ஜாதி, மொழி, நாடு எல்லா விஷயத்திலும் இந்த பற்று, தனி மனித வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாவற்றிலும் இது இந்த காமக்ரோதம்ங்கிறதான் பிரதானமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் பல கட்சிகள், பல சங்கங்கள், பல அமைப்பு அதை திட்டமிட்டு செய்து கொண்டு இருக்கு. பிரச்சாரங்கிறதே அதுதான். நம்ம நல்ல விஷயத்தில் அந்த பிரச்சாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம். சாஸ்திரம் மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்கு நல்ல விதமான பிரச்சாரமும் அப்படி தான் வருது. நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி அவனுக்கு அந்த நல்ல விஷயத்தில் ஈடுபாடு ஏற்படுத்தணும், கெட்ட விஷயங்களில் வெறுப்பு வரணும்னு நினைக்கிறோம். அவன் கெட்டவன் என்ன பண்ணுறான், நல்ல விஷயத்தில் அவனுக்கு வெறுப்பு வரணும், இந்த கெட்ட விஷயத்தில் அவனுக்கு ஈடுபாடு வரணும்னு அவன், ஏன்னா அப்போ தான் அவன் வாழ முடியும். அதனால் அந்த பிரச்சாரத்தையும் அவன் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அதனால் இது காலகாலமாக உலகத்தில் இந்த தெய்வ அசுர யுத்தம்ங்கிறது நடந்து கொண்டே இருக்கக்கூடியது. இப்போ நல்ல சக்தியை, நல்ல விஷயங்கள் நல்லவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், கெட்ட விஷயங்களை கெட்டவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதை எவன் ஒருவன் தொடர்ந்து ஒரே விஷயத்தை ஒரு பக்கமாகவே கேட்டுக்கொண்டு இருக்கிறானோ, அதை சிந்திக்க தொடங்குகிறானோ, காலப்போக்கில் அவன் தன்னுடைய விவேகத்தை இழந்து நடுநிலையை இழந்து அவன் குருடனாக, ஆராய்ச்சி இல்லாதவனாக ஆகிவிடுகிறான். ஒட்டுமொத்த உலகமும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்ல அவித்யா காம கர்மன, அவித்தையினால காமம், காமத்தினால கர்மா. இதுதான் உலக இயக்கம். கோபம் கொண்டவன் ஒன்றும் தெரியாது மயங்கி விட்டவனாய் குருவையும் பழித்திடுகிறான் அன்றோ. மயக்கத்து நின்றும் நினைவு தவறு உண்டாகிறது. அதனால் மெமரி லாஸ்னா, அதனால் நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்து போய்விடுகிறது. சாஸ்திரம், ஆச்சாரியன் இவர்களின் உபதேசத்தால் புத்தியுள் நாட்டப்பட்ட பயிற்சியாலாகும் தர்ம நியாயங்களின் நினைவு. பல காலம் இவன் பயிற்சி பண்ணியிருக்கிறான். பிராமணனாக பிறந்து பல தலைமுறை அதையே பிறந்ததுலேருந்து சந்தியாவந்தனம் பண்ணி கொண்டே இருக்கிறவன் திடீர்னு ஒரு நாள் மதம் மாறி போயிடுறானா. மதம் மாறி போகிறது மட்டும் இல்லை, தன்னுடைய மதத்துக்கு எதிரானவனாக அவனே இருக்கிறான். பார்க்குறான். மற்றவர்கள் போனால் பரவாயில்ல, வேத அத்தியனம் படித்தவர்களே பலர் மதம் மாறி போயிருக்கிறார்கள், இந்த வேத மதத்துக்கு எதிரானவர்களாக ஆகி இருக்கிறார்கள்னா அதை விட மாயையுடைய விசேஷம் வேற என்ன? அதனால் அந்த மாதிரி நினைவு தவறி போகின்றதுங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம். இதெல்லாம் இப்படி தான் வேலை செய்யுதுன்னா. இவர்களின் உபதேசத்தால், குரு சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தால் புத்தியில் நாட்டப்பட்ட பயிற்சியாளாகும் தர்ம நியாயங்களின் நினைவு தவறி போகின்றது. அந்த நினைவு உண்டாவதற்கு காரணம் அமைந்திருக்க தான் கேட்டுள்ள நல்ல உபதேசம் ஒருவனுடைய நினைவுக்கு வரக்கூடியதாய் இருந்தும் கோபம் வந்தபோது அவன் மயக்கத்தால் மூடப்படுகின்றமையால் அவனுக்கு அந்த நினைவு உண்டாவது இல்லை. அதனால் உண்டாவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இருந்தும் அது வருவது இல்லை. அந்த நினைவு தவறினின்றும் அறிவுக்கேடு வருகின்றது. அந்த காரணத்திற்கு காரிய
காரிய அகாரியங்களை பகுத்தறிய முடியாமை அறிவுக்கேடு எனப்படுகின்றது. சரி, அந்த கரணத்திற்குன்னு இருக்கணும், அந்த காரணத்திற்குன்னு இருக்கு அச்சுப்பிழை இல்லை. அந்த கரணத்திற்கு, அந்த கரணம் மனசிற்கு காரிய அகாரியங்களை பகுத்தறிய முடியாமை அறிவுக்கேடு. புத்திநாசம்னா என்னன்னா, எது நல்லது கெட்டதுன்னு சிந்திக்கக்கூடிய ஆராய்கின்ற சக்தியை மனது இழந்து விடுதல் என்பது தான் அறிவுக்கேடு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இந்த அளவுக்கு அறிவுக்கேடு வந்துட்டானா, அடைஞ்சிட்டானா, அவனை என்ன சொல்லியும் திருத்த முடியாது, புரிய வைக்க முடியாது. அதனால்தான் பகவானே அவனை சம்ஹாரம் பண்ணிடுறார். அவனுக்கு அழிவுங்கிறத கொடுக்குறார். ஏன்னா அந்த சரீரத்தில் இருந்து அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அது கெட்டு போய்விட்டது. அவனை அழிக்கிறத தவிர வேற வழி கிடையாது. தீவிரவாதத்துக்கு எதிராக போராடி தீவிரவாதிகளை கொல்றதை தவிர வேற வழி கிடையாது. அந்த அளவுக்கு முத்தி போனவனை வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அதனால் அது அறிவுக்கேடு என பகுத்தறிய முடியாமை, அந்த சக்தியை இழந்து போய் விடுகிறது. அறிவுக்கேட்டினால் முற்றும் அழிந்து விடுகிறான். எவ்வளவு காலம் அவனுடைய அந்தக்கரணம் காரிய அகாரியங்களை பகுத்தறிய வல்லமை பெற்றுள்ளதோ, எதுவரைக்கும் இந்த மனசுக்கு புத்திக்கு நல்லது கெட்டதை ஆராயக்கூடிய சக்தியானது இருக்கின்றதோ அவ்வளவு காலமே அன்றோ புருஷன். அந்த காலம் வரைக்கும் தான், அது வரைக்கும் தான் அவன் மனிதன் என்று சொல்லத்தக்கவன். அதற்கு அவற்றை பகுத்தறிதற்கு தகுதியற்றால், அந்த சக்தியை ஒரு மனது இழந்து விட்டால், ஒரு புத்தியானது இழந்து விட்டால், அந்த மனிதன் புருஷன் அழிந்தவனாகவே ஆகிறான். அவன் அந்த மனிதத்தன்மையை இழந்த அவன் அழிந்தவனாகவே ஆகிறான். ஆகவே அவனுடைய அந்தக்கரணத்தின் அறிவு கேட்டினால் அழிந்து விடுகிறான். என்ன அர்த்தம்? இறுதியான அர்த்தம், புருஷார்த்தத்திற்கு தகாதவன் ஆகிறான் என்பது பொருள். தர்ம அர்த்த காம மோட்சம் எதுக்குமே அவன் தகுதி இல்லாதவனாக ஆகிவிடுகிறான். எதையுமே அவனால் அனுபவிக்க முடியாது. ஒரு குருடனாக, மூடனான, மூர்க்கனாக, ஒரு பயங்கரவாதியாக அவன் இருப்பான். அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அவனால் அந்த மாதிரி மனிதர்களால் ஆபத்தும் இருக்கின்றது. அதனால் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கணும், அல்லது உலகத்தை விட்டு அவர்களை அனுப்பிச்சிடுறது தான் நல்லது. இந்த அளவுக்கு ஒரு மனிதனை இந்த சங்கல்பம் விஷயங்களை சிந்தனை பண்ணுறதுங்கிறதுல தொடங்குறதுல மூலம், சர்வ அனர்த்த மூலம்னு சொன்னார். அங்கே தொடங்கிறது இங்கே கொண்டு நிறுத்தும் என்பது என்று பொருள். சரி, மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.